வணக்கம். மூளையோட செயல்பாடை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மூளை அப்படிங்கிறது அத்தனை உறுப்புகளையும் இயங்க வைக்கிறது. மூளையோட சிக்னல் வந்தால் தான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு, வாய், நாக்கு அசை போடுது, பல்லு, இப்படி எல்லா உறுப்புகளும், கை விரல்கள், கை தூக்குறோம், காலை அசைக்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், பேசுகிறோம். இப்படி எல்லாத்துக்கும் மூளை நல்லா இருந்தால் தான் செயல்படும். இந்த மூளை சொன்னால் தான் எல்லா உறுப்புகளும் செயல்படும். இது எப்படி இயங்குது அப்படின்னா, கல்லீரல் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது மூளைக்கு. இந்த ரத்தம் அப்படி சிக்னலை கொண்டு வருது மூளையிலேருந்து. இந்த தண்டுவடம் இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி அதில் கொத்தா உள்ள கூடி தண்டுவடத்துக்கு கூடி கீழே போகுது. கீழே உள்ள கூடி தண்டுவடத்துக்கு உள்ள கூடி கொத்தா உள்ள போகுது. அதில் ஒவ்வொரு பாகங்களுக்கும், இப்போ இதில் கைக்கு, காதுக்கு, கண்ணுக்கு, இப்படி இங்கிருந்து பிரியுது. இப்படி உணர்வு நரம்புகள் உள்ள கூடி உள்ளே போய் அவ்வளவுத்துக்கு பிரியுது. பிரிஞ்சு உடம்பு பூரா பிரிஞ்சு உள் உறுப்புகளுக்கு வெளியே எல்லா பாகத்துக்கும் ரத்தம் போகுது. இப்படி உணர்வு நரம்புகள் உள்ள இருந்து போற உணர்வு நரம்புகள் நல்லா இருக்கணும். மூளை நல்லா இருக்கு, கோடிக்கணக்கான உணர்வு நரம்புகள் மூளையில், கம்ப்யூட்டரை விட அதிகப்படியான உணர்வு நரம்புகள் மூளைக்குள்ள இருக்கு. அந்த சின்ன 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 மயிரளவு நரம்பு கூட, உணர்வு நரம்பு கூட உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நரம்புகள் தான் ஒவ்வொரு பாகத்துக்கும் போய் மேல் தோல் வரைக்கும் வருது. இப்படி தொட்டால் நமக்கு உணர்வு வருதில்ல, இதெல்லாம் மூளையோட செயல்பாடு. இப்போ ஒரு ஆளுக்கு இந்த விரல் மட்டும் மறந்து போச்சு அப்படின்னா, அந்த மூளைக்கும் இந்த விரலுக்கும் உள்ள தொடர்பு ஏதோ கனெக்ஷன் விட்டு போச்சு. ஒரு பல்ப் எரியன்னா கரண்ட் வரணும்ல, அதே மாதிரி மூளைக்கும் இந்த விரலுக்கும் உள்ள தொடர்பு விட்டு போச்சுன்னா இந்த இது மறந்து போகும். அந்த செய்தியை கொண்டு வருவது ரத்தம். இப்படி மூளைக்கும் இந்த இதுக்கும் உள்ள செய்தியை கொண்டு வருவது ரத்தம். இந்த பாகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாகம் எப்பவும் சுத்தமாக இருக்கும். தண்டுவடத்தில் எக்காரணம் கொண்டு அடிப்படக்கூடாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா மூளையோட சிக்னல் எல்லாமே எல்லா இடங்களுக்கும் கரெக்டாக போய்க்கிடும். இப்போ இந்த இடத்துல தடை இல்லாமல் பார்த்துக்கணும். நான் யூடியூப்பில் மசாஜ் போட்டு விட்ருப்பேன். இந்த இடத்த எப்படி நமக்கு நாமே மசாஜ் பண்ணிக்கிறது, அது எல்லாத்தையும் போட்டுருப்பேன். நீங்கள் பாருங்கள், யூடியூப் சேனல்லே பாருங்கள். அதை தடவிட்டே இருந்தால் பக்கவாதம் பயம் வராமல் இருக்கலாம், பக்கவாத பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ மூளையில் செயல்பாடு ஏதாவது தடை ஏற்படுது, மூளையில் வெடிப்பு, அடைப்பு, இந்த மாதிரி ரத்தம் உறைதல், இந்த மாதிரி ஏற்படும் போது தான் பக்கவாதம்ங்கிறது வருது. அது சடனாக வருது, சிலவங்களுக்கு மெதுவாக வரும். அது வேற வாதம். அப்படி இந்த வாதத்தில் பல தன்மைகள் இருக்குது. அதாவது எல்லாமே வாதம் அப்படின்னால காக்கா வலிப்பு, வாதம் எல்லாமே இந்த மூளையோட செயல்பாடு தான். இந்த தேக்கம் ஏதாவது ஒரு இடத்துல மூளையிலிருந்து வர்ற அந்த உணர்வு நரம்புகள் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பக்கவாதம் அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த பக்கம் மூளையில் அடப்பு வந்தால் இந்த பாகம் பாதிக்கும், இடது பக்கம் வந்தால் வலது பக்கம் பாதிக்கும். இந்த வலது பக்கம் பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு குறைபாடு, நினைவாற்றல் குறைபாடு, இதெல்லாம் வரும். இது வலது பக்கம் அடப்பட்டு இடது பக்கம் உறுப்புகள் பாதிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு குறைபாடெல்லாம் நல்லா இருக்கும், பேசுவாங்க, நினைவாற்றலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மூளை அடைப்பு வரும்போது தான் பக்கவாதம் வரும். இந்த பக்கவாதம் வராமல் இருக்கணும், மூளை அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா இந்த பாகம் சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த பாகம் இங்கே இந்த கழுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். குனிஞ்சி எந்திரிக்கும் போது தலை சுற்றக்கூடாது. அது கொஞ்சம் தலை சுற்றுது அப்படின்னா உடனே இதை நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும். எந்த வியாதியும் உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடும். நீங்கள் லேட்டாக பெற பார்ப்போம்னு விடும்போது, தேக்கம் கூடும்போது அதனால் தொல்லைகள் கூட வரும்.
இப்போ மூளையோட செயல் வந்து அத்தனை உறுப்புகளும் இயங்கிறதுக்கு உதவி செய்யுது. மூளையில் இந்த அடைப்பு, இரத்த கசிவு இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து ரத்தம். ரத்தம் வந்து 100 மைல் ஸ்பீடில் மூளைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதே மைல் ஸ்பீடில் போய்கிட்டே இருந்தால் உங்களுக்கு மூளையில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த 100 அப்படிங்கிறது 90, 80, 70, 60ன்னு ஆகும்போது தான் மூளையில் அடைப்பு, வெடிப்பு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். காக்கா வலி போடுறதுக்கும் அதான் காரணம். அப்போ இது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். ரத்தம் உடம்புல நல்லா அது இளைஞன் மாதிரி பாஞ்சு ஓடணும். கவலை இல்லாமல் இருக்கணும். அதான் ரத்தம். அதான் பார்த்துட்டோம்ல, கல்லீரல். கவலையை பார்த்தோம், பயத்தை பார்த்தோம், இதெல்லாம் கல்லீரல் இது. அப்போ கல்லீரல் நல்லா இருந்தால் தான் மூளையும் நல்லா இருக்கும். அந்த சிக்னல் கரெக்டாக போகும், ரத்தம் கரெக்டாக போகும், கரெக்டாக எல்லா சிக்னலும் எல்லா பாகத்துக்கும் அந்த உணர்வு எல்லா பாகத்துக்கும் கரெக்டாக இருக்கும். விரல் நுனி வரைக்கும் போகுது, கால் விரல் நுனி வரைக்கும் போயிட்டு மேலே ஏறி போகணும். அப்போ நீங்கள் இயங்கணும். நீங்கள் இயங்கினா தான் மூளையும் நல்லா இருக்கும். அதனால் புரிவோம். நன்றி.